வணக்கம். எல்லா நண்பருக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, என் குருவின் குரு, எல்லா சித்தமார்களுக்கும், எல்லா தெய்வமாருக்கும், என் குலதெய்வத்துக்கும், எனக்கு உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும், இஷ்ட தேவதைகளுக்கும் நன்றி தெரிவித்து, இந்த 9வது பதிவு, கர்மாவை எப்படி கழித்துக் கொள்வது, அது சார்ந்த எளிமையான கருத்துக்களை இங்கே பகிர்வேன். இந்த பதிவு இப்போ 8 வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அது சில விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம், சில விஷயம் உங்கள் அறிவுக்கு எட்டாத விஷயமாக இருக்கலாம், இல்லை இப்படியெல்லாம் இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கோம். பரவாயில்ல. இந்த கர்மா எப்படி கழிச்சிக்கிறது அப்படின்னு கழிக்கிறது ஒரு பக்கம் ஆன்மீக ரீதியில் சில வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட கர்மா சேர்த்துக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதை என்ன செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி ஜனவரி 1, 2025 அண்டு பார்த்தீங்கன்னா இரவு என்ன நடந்ததுன்னா, இந்த ஜனவரி 1 பிறகுறது புது வருஷத்தை வரவேற்கிறோன்ற பேரில், பழைய வருஷம் வழி அனுப்புகின்ற பேர்லேயும் நைட்டில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வான வேடிக்கை, வெடி வெடிக்கிறது, சத்தத்தை பயங்கரம் ஏற்படுத்துறது. அதனால் முதியோர்களுக்கு இரவில் தூங்கும்போது தொல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் வருங்க, குழந்தை சின்ன குழந்தை வச்சுருக்குறோங்க, அது மாதிரி வீட்டில் வளர்க்குற நாய் பிராணிகள்லாம் பயப்படுறது. இதுகளெல்லாம் தொல்லை கொடுக்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான திருவிழா கொண்டாடுற மக்கள். இப்போ இவங்களுக்கு என்னத்தை இது பண்ணுறது? அப்போ கர்மா சேரதான் செய்யும். சந்தோஷம் சொல்லிட்டு இப்படிலாம் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் எந்த காலத்தில் இது மாதிரி வெடி வெடிக்குது? கும்பிடு, வீட்டில் சைலண்ட்டாக இல்லை, கோயிலுக்கு போஞ்சாமல் போ. இது உலகம் ஃபுல்லாக ஜனவரி 1ன்னு சொல்லிட்டு அதை கொண்டாடுறாங்க. இது யாருடைய வருட பிறப்புன்னு தெரியல. ஆங்கில வருட பிறப்பு தான் இது. நம்ம தமிழர்கள், தெலுங்கர்கள்லாம் அவங்கவுங்க வருட பிறப்பு தனித்தனியாக இருக்குது. அதை கொண்டாடணும். அந்த கொண்டாடுறன்ற இதில் எப்படி கர்மா சேர்த்துக்கிறான் பாருங்கள். எவ்வளோ இயற்கைக்கு எவ்வளோ பொல்யூஷனு, சுகாதாரக்கேடு, நைட்டில் கண்ணு முழிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் கல்லீரல் பாதிக்கப்படும், உடல் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் என்ன, நான் யோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறது, அமைதியாக இருக்க முடியல. நீங்கள் போய் மதுக்கு செலவு பண்ணுற காசு ஒரு 2 பாக்கெட் பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போகிறோன்னு அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. இப்படி தான் மக்களோட ஜனங்க. ஆனால் போய் கடவுள் கோயிலில் போய் வேண்டிக்கிறது, எனக்கு அது வேணும், இது வேணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணுன்ட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்போ எங்கேருந்து வரும்? வராது. அதனால் இப்படி தான் கர்மா சேருது. அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் செய்யாதீங்க. தயவுசெய்து செய்யாதீங்க இந்த விஷயம்லாம். இனிமே அடுத்த வருஷத்துலேருந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது கூட அந்த தீபாவளிக்கு வந்தால் கூட வெடி பயங்கரமாக காசை கறியாக்கி வெடி வெடிக்கிறாங்க. ஏதோ சின்ன வெடி கொஞ்ச நேரம் வச்சு விட்டுறது கிடையாது. பக்கத்தில் வரவும் தொந்தரவு ஏற்படுத்துகிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறது. ரைட்டு, ஓகே. இப்போ அந்த கர்மா கழிக்கிறதுக்கு நம்ம வேதங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், இது மாதிரி பல ஆன்மீக புத்தகங்களில் நம்ம கலாச்சாரத்தை அடிப்படையில், ஆன்மீக அடிப்படையிலையும் சில வகுத்து வச்சுருக்காங்க. அதாவது கர்மா எங்கெங்கே போய் கழிக்கணும், எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் மூட நம்பிக்கையாக இருந்தாங்கன்னா அது உங்களோட நம்பிக்கை. அதில் செஞ்சு பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் இந்த ஆன்மீகமே நின்றுட்டுருக்கு. எல்லா ஆன்மீகம்லாம் பொய்யின்றாங்க, கடவுள் பொய்யின்றாங்க. அப்போ பொய்யினா ஏன் இவ்வளோ கோடி மக்கள் அதை வணங்குறாங்க, செய்கிறாங்க? எதுக்கு அதெல்லாம் செய்கிறாங்க? சாங்கியம். அதை செய்கிறவன் தப்பாக இருக்கலாம், தப்பாக பண்ணலாம். ஆனால் அப்படி ஒன்று இருக்குது. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். நம்பிக்கை தான் மனசு. கடவுள் இருக்கிறான்னா இருக்கார், இல்லைன்னா இல்லை. அவ்வளோதான். இருக்கிறான்னு என் கர்மா நீ கழிஞ்சிருன்னு சொல்லிட்டு சில காரியங்களை, சில விஷயங்களை செஞ்சால் கர்மா கழிஞ்சிடும். அப்படி தான் நினைப்பு. கர்மா கழிஞ்சிட்டு மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கர்மா எப்படி சேருது, தப்பு நம்ம பண்ணால் சேருதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு படிப்படியாக பண்ணிட்டோம். நீவே ஒரு வாட்டி கர்மா கழிக்கிறேன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தால் கர்மா மொத்தம் கழிஞ்சிச்சு, ஆனால் நம்ம எது பண்ணாலும் ஒன்றும் வராது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அப்போது இப்போ இது என்ன சம்பிரதாயம் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு. அவங்களுக்கு எதுக்கு 2வது நாள் பால் ஊற்றுறது? இப்போல்லாம் உடன் பாலே ஊற்றிடுறாங்க. நேரம் இல்லை, அடுத்தது போனோம், உடன் பாலே ஊற்றிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் காரியன்னு வைக்கிறாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திதின்னு வைக்கிறாங்க. இந்த திதிங்களாம் அந்த முறையாக பண்ணணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களும் சாஸ்திரங்களும் சொல்லுது. அப்போ அந்த விதத்தில் போய் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணணும். அது பண்ணலைன்னு சொன்னால் அந்த மூதாதையர்களுடைய
அவங்க நினச்சிருப்பாங்க, அவங்களும் சாதாரண ஆத்மா தானே இந்த பூமியில் இருந்திருக்காங்க, இருந்து தானே எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து நம்மளெல்லாம் உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அந்த ஆத்மாவுக்கு வந்து விட்டு போன விஷயங்களை நம்ம செய்யணும், நம்ம பிள்ளைகள் செய்யணும், நம்ம வாரிசு செய்யணும் எதிர்பார்ப்பாங்க. அவங்க தான் அந்த ஆத்மா போயிடுச்சுல, இனிமேல் செய்ய முடியாது. அவங்க வந்து அருள் உருவமாயிட்டாங்க. நம்ம வந்து இங்கே உருவமாக தான் இருக்கிறோம் நம்ம. அப்போ நம்ம சோல் நம்மளை வச்சு அவங்க செய்யணும்னு சில இதில் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதை செய்யலைன்னா அந்த கர்மா இருக்கும். அந்த கர்மானால் என்ன ஆகும்? வீட்டில் கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்காது, சொத்து பிரச்சனை வரும், பணம் வரும் ஆனால் நிம்மதி இருக்காது, உறவு முறைகிட்ட பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் காரணம்னா இந்த பித்திருக்கர்மா, பித்திருக்குசை கர்மா. அதனால் அந்த கர்மா வருது. அப்போ அது கழிக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து தொண்டு தொட்டு எத்தனையோ ஆண்டுகள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று இருக்குதாங்க. அப்போ அது செஞ்சால் அது நல்லது நடக்குன்னு இருக்குது, அந்த கர்மா கழியுது அப்படின்னு இருக்குது. அது மாதிரி நிறைய குடும்பங்கள் வந்து இது மாதிரி அதுக்கான பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அந்த கர்மா கழியுது வேலையெல்லாம் புரோகிதரை வச்சு பண்ணி மேற்கொண்டு அடுத்தது அதுலேருந்து விடுபட்டு முன்னேறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் ஒன்று நடந்தால் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, அது கெட்ட நடந்தால் ஊரெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் மனிதோட குணம். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யாமல் விட்ட காரியங்களை, கர்ம காரியங்களை நீங்கள் செய்யணும். அப்போ அதுக்கான ஒரு ஒரு குருமார்கிட்டையோ, ஒரு நல்லா படித்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஜாதகர்கிட்டையோ, ஒரு புரோகிதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த நல்ல கர்மா வரணும், கெட்ட கர்மா கழியணும். அப்போ தான் அந்த புத்தியே வரும் உங்களுக்கு. அப்போ நல்லவங்ககிட்ட சேரணும். ஏன் நமக்கு இது வருது, என்ன வருதுன்னா கூட இருக்கும் பாப்பா, ஏன் இவங்களை கஷ்டப்படுறான், அப்போ அவங்க எதனா ஒரு வழி சொல்லுவான். நம்ம போய் குடும்ப விஷயம் நம்ம வெளியில் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லிட்டு அப்படியே இருந்தோன்னா அது அப்படியே தான் கிடக்கும். அப்போ வந்து இந்த ஜீவ நதிகள் அப்படின்னு இருக்குது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, தாமிரபரணி, இப்படி நதிகள் இருந்து பூமியில் வந்து இருக்குது. நம்ம உடல் வந்து 60% தண்ணியை சேர்ந்த நம்ம உடம்பு. அதேமாதிரி பூமியிலையும் 60% வந்து தண்ணி இருக்குது. அப்போது அந்த தண்ணிக்கு வந்து கிரகிக்கக்கூடிய சக்தி எல்லாமே இருக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், திடீர்னு ஒருத்தன் மயக்கப்பட்டு உன்ட்டா டக்குன்னு தண்ணி எடுத்துனா ஓடியா பண்ணுவாங்க. அது விஷயம் தெரியலனோட தண்ணி எடுத்து கொடுக்கணும். அந்த தண்ணி குடித்த உடனே அடுத்த செகண்ட் அந்த எனர்ஜி பிளட்டில் ஏறி அந்த மயக்கம் தெளிஞ்சிடுவான். அதேமாதிரி முகத்தில் தெளிச்சாலும் எழுந்துடும். அப்போ அந்த தண்ணிக்கு அந்த பவர் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தண்ணியில் போயிட்டு உங்கள் கர்ம காரியங்களை அந்த ஜலத்தில் வந்து நீங்கள் கரைச்சினா உங்கள் கர்மா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகத்தில் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளாக பண்ணுறாங்க. பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய ஆளுங்க நம்ம உலகத்தில் இருக்கலாம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவங்களாம் கடவுளை கும்பிட மாட்டாங்க, அந்த இதெல்லாம் பண்ண அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெளியில் வந்து பெரிய ஆளுங்க காட்டிப்பாங்காட்டி அவங்க செய்ய வேண்டிய முன்னோர்கள் செய்ய வேண்டிய கர்ம காரியங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம். உங்களுக்கு தெரியாது, விளம்பரம் தெரியாது. அதனால் அந்த கர்மா கழிக்கிறதுக்கு இது மாதிரி வந்து கர்மா பண்ணலாம். அதே மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை ஆடி மாதம் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐயர் வச்சு செய்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை, புரோகிதரை வச்சு செய்கிறது பழக்கம் இல்லை, எனக்கு காரியம் செய்கிறது பழக்கம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு திதி கொடுக்குறது எங்களுக்கு பழக்கம் கிடையாது. இப்படின்ட்டு இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு அருவி, ஒரு கடல், ஓடுகின்ற நதி, இது மாதிரி இடத்துல போயிட்டு நீங்கள் குளிக்கணும். கண்டிப்பாக குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் உங்கள் உடலில் இருந்த அந்த கர்மா சம்மந்தப்பட்ட அந்த தோஷம் அந்த உடம்புல பதிஞ்சிருக்கும். அந்த இதெல்லாம் கழிஞ்சிடும். இப்படி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்துலேயே வச்சுருக்காங்க. போய் நதியில் குளிங்க, ஆற்றுல குளிங்க, கடலில் குளிங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் பண்ணாதவங்களுக்கு இது வழி. அது பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஐயரை வச்சு கூட வீட்டில் அதை அந்த ஏகம் வளர்த்து தண்ணியெல்லாம் வச்சு பஞ்சபூதங்களுக்கு வழிபட்டு அந்த முன்னோர்களுடைய கர்மா கழித்து அவங்க வந்து மறுபடியும் அவங்க பித்ருலோகத்துலேருந்து தேவலோகத்துக்கு போகிறதுக்கு வழிவகை செஞ்சு விட்டுருவாங்க. சாதாரணங்களும் அப்படி கிடையாது. வருமானம் கூட ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஆனால் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். ரெண்டாவது அவங்க சம்பிரதாயத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க. அதை இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருப்பாங்க. அதேமாதிரி அந்த காரியன்னு அது மாதிரிலாம் வந்து இந்த ஐதீகமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சரியாக அதெல்லாம் பண்ண தெரியாது. ஒரு முரட்டத்தனமாக இருப்பாங்க ஒரு சிலருங்களாம், வேணாம் அப்படின்ற மாதிரி. அந்த கர்மா எதுனா ஒரு மூலையில் உட்காந்துக்கும் வீட்டில் வந்து பண்ணக்கூடாது. இதெல்லாம் மீண்டும் நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த கர்மா வந்து நீங்கள் கழிக்க முடியும். அதேமாரி அன்னதானம், நீங்கள் கர்ம காரியம் பண்ணுறீங்களோ இல்லையோ, இல்லை அன்றைக்கி பண்ணும்போது ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இல்லைன்னா ஒரு அனாத ஆசிரமுக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம் பண்ணணும். மனசார பண்ணணும். நீ விளம்பரத்துக்காகலாம் பண்ணக்கூடாது. நீ செய்கிற உதவி யாருக்கும் தெரியக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் எதுவும் நினைக்கக்கூடாது. எல்லாம் குளிச்சுட்டு தூய ஆடைகளை அணிந்து கோயிலுக்கோ, அனாதாசிரமுக்கோ, முதியோர் இல்லத்துக்கோ, இல்லைன்னா ஒரு
அந்த கடலோரமாக போனீங்கன்னா அங்கே சில கால்நடை ஜீவராசிகள் இருக்கும். அதே மாதிரி குப்பைமேட்டில் போனீங்கன்னா குப்பைங்க கூட்டிகிற இடத்துல நிறைய ஜீவராசி, காகம் இருக்குது, நாய் இருக்குது, எல்லாமே அங்கே வருது. இங்கே மனிதங்கிட்ட கிடைக்காது, இவங்க கொட்டுற குப்பையில் அங்கே மூட்டிலாம் அங்கே போயிடுதுங்க. அது மாதிரி விஷயத்தில் நீங்கள் அதில் போய் பண்ணும்போது தான் அந்த கர்மா வந்து கிடைக்கும். அந்த ஐந்தறிவு பெற்ற அந்த ஜீவன் ஒரு மனிதன் உணவு அளிக்கும் போது அது சிந்தனை வந்துச்சுன்னா, நமக்கு ஏதோ சோறு கொடுக்குறான்ப்பா, என்ன கொடு, நல்லா இருக்கட்டேன்னா அதுக்காண்டி நீ உங்களை வாழ்த்திச்சுன்னா உங்கள் லைஃப்பில் எல்லாம் கர்மா போயிடும். அதுக்கு நீங்கள் வீட்டில் கட்டி போட்டு மாட்டுக்கு தீனி போடுறதுக்கு, வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கொடுத்துட்டா நம்ம போயிட்டுன்னு டெய்லியும் அதுக்கு பட்டர் பிஸ்கட்டும் குறையெல்லாம் வாங்கிட்டுன்னா சொறி தான் வரும். இப்படி நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்கள் மனசு சொல்லும், ஆழ் மனசு வந்து உங்களுக்கு சொல்லும். நீங்கள் அது புனிதமாக நீங்கள் செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதை செஞ்சுக்கும். அது இது மாதிரி நம்ம பண்ணணும். உங்கள் கண்ணுக்கு நீங்கள் நல்ல உங்களை ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். எந்த நேரத்தில் நம்ம கர்மா கிடைக்க வாய்ப்பு கிடைக்குது அதை டக்குன்னு பயன்படுத்திக்கணும். நம்ம ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் உண்டாகும். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்து இதெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து திறமையாக வாழ்கிறோம், நம்மளை ஒன்றும் பண்ணல, நம்ம கர்மா கிடையாது, கடவுளும் கிடையாது, சும்மா அதெல்லாம் நம்ம சம்பாதிச்சா தான் நமக்கு, நம்ம இல்லைன்னா காசுலாம் பண்ண முடியுமா, காசு கடவுளுக்கு போனால் கூட கற்பூரத்தில் காசு வேணும்ல, அப்படிலாம் இந்த வீராப்பெலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. உங்கள் வாரிசுக்கு கஷ்டப்படும் போது அது உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அதுதான் பயங்கர கர்மா. என்ன நோய் வந்தது உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடித்தாலும் உங்கள் சொத்து மொத்தத்தையும் வித்துற வேண்டியது தான். அப்போ எப்படி வந்துச்சுன்னா வந்துச்சுன்னு தெரியாது. உன்னோட அறிவெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அது மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனால் அந்த கர்மா கழிக்கிற விஷயத்தில் இப்படி நீங்கள் பண்ணணும். கர்மா சேர்றதுக்கு அடுத்த பிரச்சனை எதுவும் வராதவருக்கு நீங்கள் உங்களை வந்து தற்காத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு வாய்ப்பு நம்ம உருவாகிருக்கு. இந்த 2025 வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து இந்த பாவ கர்மாக்களை நம்ம கழித்துக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, சாதாரண வாய்ப்பு கிடையாது. என்னான்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து அந்த இப்போ வந்து மகா கும்பமேளா ஒன்று அங்கே நடக்க போகுது. 13, 14, 15 மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 48, 50 நாள் கிட்ட நடக்குது. ஜனவரி, பிப்ரவரி 29, 26 வரைக்கும் நடக்குது. அது என்ன மகா கும்பமேளா சொன்னோன்னா, கங்கை, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் ஒன்றா சேர்ந்து அங்கே சங்கமிக்குது. அது வந்து அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்கிறாங்க. அதை இது வந்து 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது வருது. இது ஏன் வந்து 3 நதிகள் ஒன்றா இருக்குது அங்கே போய் குளிக்கணும்னு சொன்னால், அது வந்து புனித நீர். அது பல மகான்கள், யோகிகள் அவங்க தவம் யாத்திரை இருந்து அந்த நதியில் குளித்து போகிறதுனால அந்த நதியே அது புனிதமாகி அந்த புனித நீர் ஓடும்போது நம்ம போய் அதை குளிச்சுட்டு வந்தோம்னா, நம்ம முன்னோர்கள் செய்த பாவம், நாம் செய்த பாவம், நம்ம முன்னோருக்கு நம்ம பாட்டன், முப்பாட்டன் இவங்க செஞ்ச பாவங்கள், தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவங்கள், இது எல்லாமே வந்து அங்கே குளித்து ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது அந்த கர்மாவில் வந்து நம்ம விடுபட்டுடலாம் அப்படின்னு ஒரு இது எப்படின்னு கேட்டால், இன்றைக்கி மானிட உலகத்தில் நம்ம வாழ்ந்துன்னு இருக்க மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்குது. இது போச்சுன்னா அடுத்தது இன்றைக்கி நாளைக்கு பிறகு குழந்தைக்கு கூட அடுத்தது அந்த மகா கும்ப மேளா பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மனித ஆயுள் இப்போ நிர்ணயிக்கப்பட்டு 60 வருடம், இது 144 வருடத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அதனால் இது ஒரு பெரிய பாக்கியம், புண்ணியம். இது போனோன்னா சும்மாலாம் போக முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த கொடுப்புன்னு இருந்தால் தான் போக முடியும். அதனால் இதில் போய் நீங்கள் உங்கள் பித்திருக்கடனை, உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இந்த வருஷம் உருவாகி இருக்குது. இதுதான் பெரிய விஷயம். 2025 பெரிய எது என்னன்னு தெரியல, இதுதான் ஒரு பெரிய விஷயம். மகா கும்பமேளா இந்த நிகழ்வு இறைவனே கொடுத்துருக்கார். இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேர் வரானாங்க. அந்த 50 பேர் பிடிச்சானா அந்த 50 பேர் புனித லோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறுபிரிவு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வாழ்க்கையில் எல்லாம் செல்வம், பொருள் சேர்ந்து நல்லா இந்த பூமியில் வாழ்வாங்க. அடுத்த பிறவின்னு ஒன்று அவங்களுக்கு விருப்பப்பட்டு எடுத்தாங்கன்னா அதில் செல்வாக்கோட ஆன்மீக வழியிலையும் இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் நல்லபடியாக அந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கான வரத்தை வாங்கிட்டுன்னு வருவாங்க. இப்படி இருக்குது. நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். கர்மா பண்ணிட்டோம், இனிமேல் அது கர்மா கழிக்க முடியாது, அவ்வளோதான். அது கர்மா வந்தால் கர்மா கழிக்க முடியாதான். ஆனால் கழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பெரும் உருவாக்கியிருக்காங்க. அது நடக்கும் நடக்கலை, அது நடந்ததுனால தான் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அதை போய் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம வந்து நம்ம போக்கில் மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தால் உங்களுக்கு கர்மா சேர்ந்துட்டு தான் வரும். ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, இந்த ஆத்மாவை வச்சுக்கிட்டு இந்த பூமியில் நொந்து நூலாகி உடம்பு கெட்டு போய், ஆரோக்கியம் கெட்டு போய், நம்மளுடைய சங்கதிகளும் அதே வழி வகை போயிடும். யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க. இந்த பூமியில் ரொம்ப துன்பப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் வரும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு எது பண்ணமோ இது நீங்கள் பண்ணிங்க. முடியலையா கண்டிப்பாக அதனால் நம்மளோட பொருளாதாரம் முடியல செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் யார் அந்த மகா கும்பமேளாவுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு எதனா ஒரு பொருள் உதவி செய்யுங்க. எல்லாம் இந்த ஜீவநதி காவேரியில் போய் குளிங்க. காவேரியில் குளிச்சுட்டு மகா கும்பமேளாவில் குளித்தா மாதிரியே நீங்கள் அதில் ஒரு பாவனை பண்ணி அதில் குளித்தா மாதிரி நம்ம கர்மாலாம் கழிந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாவனை பண்ணி முடிய பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு 10% 20% ஒரு கர்மா கழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உண்மையா? இது எந்த இதிகாசத்தில் சொல்கிறாங்க? இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா சொன்னால் அதெல்லாம் ப்ரூஃப் சொல்ல முடியாது. ப்ரூஃப் அவர்களும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடாது. இது வந்து ஆன்மீகம், இது அமானுஷ்யம் சூட்சுமங்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் சாட்சி கிடையாது. நீங்கள் போய் பார்த்துட்டு அனுபவிச்சிக்கலாம். நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் சொல்லிட்டீங்க சாமி நாங்கள் இவ்வளோ போயிட்டு வந்தோம், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேடு. ஒன்றும் நடக்கலைன்னா உங்கள் கர்மா மூட்டை அவ்வளோ பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இறைவன் வந்து கொடுக்க தான் இருக்கா, யாரும் பழி வாங்கிறதுக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் வந்து யாரையும் பழி வாங்குறது கிடையாது. என்ன பண்ணும், கொடுக்குறது நிப்பாட்டிக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. கேட்குறவங்க சரியாக கேட்க தெரில, எப்படி கேட்கணும்னு தெரில. இவன் வந்து பொருளாதாரம், இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன வழி, பேராசைக்கு வாழ்கிறதுக்கு வழியெல்லாம் போய் கேட்டுன்னு இருப்பாங்க ஆன்மீகத்தில். அதெல்லாம் கிடையாது. ஆன்மீகன்றது அருள் பெற்று அறிவு தெளிஞ்சு அடுத்த பிறவி வராமல் நல்ல ஒரு புனித ஆத்மாவை நம்ம சுத்தம் பற்றிக்கிறது தான் அந்த ஆன்மீகம். அதை விட்டு எனக்கு இத்தனை லட்சம் வேணும், அத்தனை லட்சம் வேணும், என் பிஸ்னஸ் இப்படி ஆகணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி இருக்கணும், இப்படியே இவரை பற்றி செஞ்சு இவர் ஒரு ஆளுக்கே கடவுள் இருக்கார். கிடையாது. அது தப்பு. நீங்கள் பொதுநலமாக வேணும். எல்லாரும் எல்லா ஜீவராசிக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் அது நல்லா இருக்கணும், எந்த கர்மாவுக்கும் உட்படக்கூடாது, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல ஆற்றலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் பண்ணணும். அது மாதிரி வேண்டுதல் நீங்கள் பண்ணுறீங்களா? கிடையாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற தவறுகளே நீங்கள் தட்டி கேட்கறதுக்குள்ள தைரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து நமக்கு நடந்தால் போதும், நமக்கு என்ன அதுக்குன்னுவாங்க. செய்கிறவனையும் போய்ட்டு நீ ஏன் செய்கிற உனக்கு என்ன சொல்லுவாங்க. இப்படி தான் கர்மாலாம் சேர்ந்தது. அதனால் இந்த கர்மா கழிக்கிறதுக்கு இப்படி நதி நீர்நிலைகள்லாம் போயிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அந்த சில தேதிகள்லாம் சில விசேஷமான இதெல்லாம் வருது, இந்த மார்கழி மாதம், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் இந்து மதத்தில் இந்த ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்மளுக்கு நேரம் குறித்து கொடுத்துருக்காங்க. இந்த வானசாஸ்திரத்தில் நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கறது கிடையாது. கோயிலுக்கு எதுக்கு போகணும், ஒரு நாள் காலையில் எழுந்துச்சா என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் எது பண்ணணும், கெட்டது எந்த நேரத்தில், நல்லது எந்த நேரத்தில் நடக்குது, எந்த மாதத்தில் நமக்கு நல்லது அப்படின்னு யாருமே இது பண்ணுறது எல்லாம் தப்பாக பண்ணுறோம். இப்போ ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோம், அப்புறம் தமிழ் புத்தாண்டு வரும்போது தமிழ் புத்தாண்டும் கொண்டாடுவோம். என்ன இது, எதனா ஒன்று தான் பிடிக்கணும். இப்படி குழப்பி தான் எல்லாமே இப்போ தன்னுடைய இதே கெடுத்துக்கிறாங்க. சந்தேகம் இல்லாமல் சந்தேகம் வந்துடுது எல்லாத்துலேயும், எல்லா விஷயத்துலையும். எல்லாமே குழப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்றாங்க. எதெல்லாம் ஒரு புடியாக ஒரு கொள்கையோட நம்ம இந்து மதத்தை பிறந்தோம்னா இந்துவா சரி ரைட்டு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம வழிபாட்டில் தான் இருக்கணும். இப்போ எல்லா மதத்துக்கும் இருக்கான் பாருங்கள், அவங்க மதத்தில் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. இந்த இந்து மதம் வந்து ரொம்ப குழப்பத்திலே இருக்குது. அது சில பேர் குழப்பிடுறாங்க. கதையாக சொல்லுவாங்க. எல்லாம் கதையாக சொல்லி அவங்க புரிய வச்சுன்னா இதெல்லாம் கதை நினைக்கிறாங்க. இப்போ நல்லா படித்து புத்திசாலியாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, எடுத்துன கடவுள் வந்து இருக்காரா இல்லையா, இருந்தால் ஏன் கஷ்டப்பட வைக்கிறாரு எல்லாரையும், இப்படி தான் கேள்வி கேட்குறாங்க. அதனால் கர்மா கழிக்கிறதுக்கு நீர்நிலைகளையும் யாகங்களும் இது நடத்தி தங்களுடைய கர்மாக்களை கழிக்கிறதுக்கு இந்த ஆன்மீகத்தில் வழிகள் இருக்குது. அது பயன்படுறவங்க அதை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி அன்னதானம், ஒருத்தருக்கு உதவி, பஞ்சபூதங்களுக்கு நீங்கள் உங்களால் எந்த ஒரு உபத்திரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துங்க. அது ஒரு பெரிய கர்மா கழிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. எல்லா மனிதனும் பிறக்கும்போது அவன் இறக்கின்ற தேதியை முன்னாடியே நிர்ணயித்து கொண்டு தான் வருகிறான். ஆனால் எப்போது என்று எந்த நேரத்திலும் தெரியாது. அதுக்குள்ளே இவ்வளோ வாழ்க்கைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடையாது. எடுத்து போகும்போது ஒன்றும் கிடையாது. நீ உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வச்சு இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி இந்த உடலை சுத்தப்படுத்திட்டு ஆரோக்கியமாக நீ போகணும். இந்த ஜென்மத்தில் இந்த உடம்பு நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருந்தோம்னா அடுத்த பெரிய எடுக்கும்போது அந்த உடம்பு ஆரோக்கியமாக வந்து பிறக்கும். நோய் நொடி இந்த கர்மாலாம் செஞ்சு நோய் நொடி வாங்கிட்டு வந்து பிறந்தோன்னா அதான் பிறக்கிற குழந்தைக்கு சுகர் வந்துடுச்சு, பிபி வந்துடுச்சு, கை ஊனமாக இருக்குது, கால் ஊனமாக இருக்குது, இப்படியெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் வருது. எல்லாம் காலத்துக்கு தகுந்த மாறிட்டு வருது. அந்த காலத்தில் ஒரு 200 வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி கர்மாக்களோ புண்ணியங்களோ அந்த கலாச்சாரமோ இல்லை, மாறிடுச்சு. எல்லாமே மாறிடுச்சு. நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒயரில் பேசுகிறேன்னா நம்ப மாட்டாங்க. ஆனால் ஃபோனில் பேசினா நம்புவாங்க. ஒரு காலத்தில் இந்த ஃபோனில் பேச எப்படி பேச முடியும்னு சொன்னாங்க. இப்படி கேலி கிண்டல் ஒருத்தனை வந்து விமர்சனம் பண்ணுறது இப்படி தான் சொல்லுவாங்க. அதை பற்றி தெரியாமையே பேசுவாங்க. எல்லாமே நடக்கும். நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் சந்திரமண்டலத்தில் போயிட்டு அப்பயே வந்து
சந்திரமண்டலத்தில் வந்து சிவப்பாக இருக்குது அந்த இடம் எல்லாம் சொல்லி வானசாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி க்ளீனாக சொல்லிட்டாங்க. இப்போ அமாவாசை எப்போ வருது, பௌர்ணமி எப்போ வருது, கிரகணம் எப்படி எப்படி அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிச்சி எழுதி வச்சாங்க. அப்படி தான் விஞ்ஞானது அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த உயிரணு வந்து இன்னும் அந்த கண்டுபிடிக்க முடியல. அதனால் மனிதனுடைய பிறப்பில் போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணி அதை அதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க சில விஞ்ஞானம். அது தெரிஞ்சது தப்பு கிடையாது. அதனால் அந்த கர்மா பதிவு பதிஞ்சு தான் நம்ம உடம்புல வருது. நம்ம முன்னோர்களுடைய கர்மாலாம் நம்ம உடம்புல நம்ம டிஎன்ஏல பதிஞ்சு தான் வருது. எல்லாமே நோய் நொடி வர காரணம் தான். அந்த கழிகிறதுன்றது அந்த துன்பத்தை கொடுத்து கழிக்கிறது. அந்த துன்பம் இல்லாமல் ஆன்மீகத்துக்கு போயிட்டு நம்ம சில காரியங்களை நம்ம பண்ணிட்டு வரும்போது அது நமக்கு வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அது நம்மளை விட்டு போயிடும். அதுதான் கர்மா நம்ம கழிச்சிக்கிறது. அடுத்தது ஒரு வீடியோ 10வது வீடியோவில் இன்னும் இருக்குது இறுதி வீடியோ ஒன்று 10வது வீடியோ போட போகிறோம். அப்போ சில விஷயங்களை நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு?